நடப்பு டி20 உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றுல தொடர்ச்சியாக 4 வெற்றிகளை பதிவு செய்த இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுல சவுத் ஆப்பிரிக்காவிடம் 76 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாங்க. இந்திய பேட்டர்களுடைய நிலையற்ற ஆட்டமே இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. இதுல தொடக்க வீரராக அபிஷேக் சர்மாவுடைய பேட்டிங் ஃபார்ம் ரொம்பவே மோசமாக இருக்கு. இந்த உலகக்கோப்பை தொடர்ல தன்னுடைய முதல் ரன்னை எடுக்கவே அபிஷேக்கிற்கு 4 இன்னிங்ஸ் தேவைப்பட்டிருக்கு. முதல் 3 போட்டிகளுமே தொடர்ந்து டக் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்த அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியிலுமே பவுண்டரி எடுத்து ரன்களை ஸ்டார்ட் பண்ணாரு. இருந்தாலுமே 12 பந்துகள்ல 15 ரன்கள் மட்டுமே எடுத்து அவருடைய ஆட்டத்தை இழந்தாரு. அதனால அடுத்த போட்டியில அபிஷேக் சர்மா விளையாடுவாரா இல்லையா? மேலும் பாத்தீங்கன்னா போட்டி முடிந்த பிறகு கௌதம் கம்பீர் அவர்கள் அபிஷேக் சர்மாவை கூப்பிட்டு நிறைய நேரம் ஆலோசனை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது அபிஷேக் சர்மாவுடைய பேட்டிங் குறித்து ஃபேப் டூ பிளஸிஸ் அவர்கள் பேசியிருக்காரு. அதாவது தற்போதைய கிரிக்கெட்ல அனலிஸ்டுகளுடைய பங்கு மிகவும் அதிகமாகிடுச்சு. எதிரணிகள் உங்களை எப்படி ஆட்டமிழக்க செய்வது அப்படின்னு புத்திசாலித்தனமாக திட்டம் போடுறாங்க. அபிஷேக் சர்மா ஆஃப் சைடு திசைகள்ல மிகவும் சிறப்பாக ரன் குவிக்க கூடியவர். எனவே அவருக்கு எதிராக டீப் பாயிண்ட் மற்றும் டீப் எக்ஸ்ட்ரா கவர் திசைகள்ல ஃபீல்டர்களை நிறுத்துறாங்க. மேலும் அவர் பேட்டை சுழற்றும் விதம் ரொம்பவே சிறப்பாக இருப்பதால அவருக்கு எதிராக வேகத்தை குறைத்து ஸ்லோயர் பந்துகளை வீசுறாங்க. சோ மேலும் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவிற்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதையெல்லாம் பெருசாக பொருட்டில் எடுத்துக்கொள்ளாமல் 25 வயதிலேயே உலகை கோப்பை விளையாடுறீங்க. அதனை பெருமையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய போட்டிகள்ல மட்டுமே கவனம் செலுத்துங்க அப்படின்னு ஃபேப் டூ பிளஸிஸ் அவர்கள் பேசியிருக்காரு. இவர் தற்போதைய சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட்டுடைய அதிரடி வீரர் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.